வணக்கம். 2024 நவம்பர் 30 சனிக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஃபென்சல் புயல் தற்பொழுது அதாவது அதிகாலை நிலவரப்படி 5 மணி 30 நிலவரப்படி 210 கிலோமீட்டர் தொலைவிலே மரக்காணத்திற்கு கிழக்கையும் சென்னைக்கு தென்கிழக்கையும் நிலை கொண்டிருக்கிறது. இது காலை ஒரு 8:30 மணி அளவிலே 150 கிலோமீட்டர் தொலைவிலே வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது வேகமாக 150 கிலோமீட்டர் வேகத்திற்கு 150 கிலோமீட்டர் தூரம் காலை வந்துவிட்டது என்று இன்று மதியமே கரை கடந்து விடும் என்று நினைத்து விட வேண்டாம். இந்த நிகழ்வானது 150 கிலோமீட்டருக்கு நெருங்கி வந்த பிறகு மாலை இரவு நள்ளிரவு என்று மிக மெல்ல நகரும். இது சென்னைக்கு நெருக்கமாக 65-70 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பிறகு வீட்டன் போட்டு மாமல்லபுர பகுதியை நோக்கி திரும்பி நாளை அதிகாலை 2 மணி 3 மணிக்கு தான் 4 மணி அளவில் தான் பொழுது விடியும் நேரத்தில் தான் அது மாமல்லபுரம் மரக்காணம் இடையே கரை கடக்கும். ஆகவே நெருங்கி வந்து நீடித்து நின்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களுக்கு நிறைய மழை பொழிவை கொடுத்து விட்டு இப்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய மழை பொழிவும் கூடி காற்றும் கூடி உச்சபட்ச மழைப்பொழிவும் உச்சபட்ச காற்றும் இன்று மதிய மாலை நள்ளிரவிலே இருக்கும் என்பதை உணர்ந்து தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிறகு இந்த நிகழ்வு மரக்காணம் மாமல்லபுரம் இடையே நாளை அதிகாலை கரை கடந்து டிசம்பர் 1 அதிகாலை கரை கடந்து இது செங்கல்பட்டு மாவட்டத்தின் தெற்கு பகுதி, விழுப்புரம் மாவட்டத்தின் பகுதி வழியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் வழியாக அப்படியே சேலம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் வடக்கு உள்பகுதி வழியாக நாமக்கல், சேலம் மற்றும் ஈரோடு, கரூர் மற்றும் திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி வழியாக அரபிக்கடல் வரைக்கும் பயணிக்க இருக்கிறது. வழித்தடம் இருக்கக்கூடிய மாவட்டங்களும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. விரிவான அறிக்கையை பாருங்கள்.